பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக இந்த நாள்லேயும் கூட நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக. கர்த்தருடைய வார்த்தை நம்மளை பெருக வைக்கிற வார்த்தை, நம்மளை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள். பாருங்க, இப்பொழுதும் நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை எப்படி அறிக்கை செய்யணும் அப்படிங்கிற சப்ஜெக்டை தொடங்கியிருக்கிறோம். பாவ அறிக்கை இல்லை, கர்த்தருடைய வார்த்தை. இயேசுவே ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம வாயை திறந்து அறிக்கை பண்ணும் பொழுது, வாயை திறந்து ஓயாத கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சொல்லும் பொழுது நம்மளுடைய சூழ்நிலை மாறுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பாருங்க, இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமா அதுக்குள்ள போறோம். எதுக்காக கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் திரும்ப திரும்ப சொல்லணும், வெற்றி கிடைக்கிற வரைக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஒரு சில உதாரணங்களோடு கூட பார்க்க போறோம். வார்த்தையினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, வார்த்தை என்ன வேலை செய்யுது அப்படிங்கறத இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இயேசுவே ஆண்டவர்னு நம்ம இருதயத்துல விசுவாசித்து வாயினால அறிக்கை பண்ணணும். அது மட்டும் இல்ல, இயேசுவே ஆண்டவர். எதனால அவர் ஆண்டவரா இருக்கிறாரு? அவர் நமக்காக மரித்து சிலுவையில் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பிக்க பண்ணினாருங்கிறத நம்ம இருதயத்துல விசுவாசிக்கணும். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்து வாயினால அறிக்கை பண்ணும் பொழுது அங்க ரட்சிப்பு உண்டாகும். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி முந்தின நாள் நம்ம பார்த்தோம். பாருங்க, இன்றைக்கு அடுத்த ஸ்டெப்பு போறோம். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைய நம்ம வார்த்தை உள்ள மக்கள், வார்த்தையினால நிரப்பப்பட்ட மக்கள் வார்த்தைய உண்மையாய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வார்த்தை நமக்கு போதிக்கிறது. பாருங்க, உண்மையா சொல்லணுமா, ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும் வசனத்தை சொல்றது. அதை வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. பாருங்க, எரேமியா 23வது அதிகாரம் 28வது வசனம். எரேமியா 23:28 பாருங்க. சொப்பனங்கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. இப்ப என்னுடைய இருதயத்துக்குள்ள வார்த்தைகளால நிரப்பி வச்சிருக்க. அப்ப நான் வார்த்தையை எப்படி சொல்லணும்? உண்மையாய் சொல்லணும். வெற்றி கிடைக்கிற வரைக்கும் இயேசுவே என் பரிகாரி, நான் சுகமடைகிற வரைக்கும் இயேசுவே என் பரிகாரி, இயேசுவே என் பரிகாரி. நான் மருந்து மாத்திரைகளை ஒரு வேளை எடுக்கலாம், டாக்டர் கிட்ட போலாம், ஆனா என்னை சுகப்படுத்துகிறவர் யாரு? இயேசுதான். இயேசுவே என் பரிகாரி. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பொருளாதார வாழ்க்கையில என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இப்படிங்கிற வார்த்தையை நம்ம பொருளாதார தேவைகளுக்காக, நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்படும் வரை சோர்ந்து போகாமல் உண்மையாய் சொல்வானாக. நீங்க நமக்கு வார்த்தை கற்றுக் கொடுக்கிறது. உண்மையாய் சொல்லணும். முந்தின நாள் நம்ம பார்த்தோம் எப்படி நம்ம வார்த்தைகளை பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பாருங்க, இப்படிதான் பயிற்சி செய்யணும். சங்கீதம் 34:10 நம்ம வாசிக்கிறோம், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்ப காலமே தூங்கி எழுந்த உடனே நம்ம என்ன சொல்லணும்? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது, எனக்கு இந்த நாள்ல ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வார்த்தைகளை உண்மையாய் சொல்லணும்னு சொல்லி வேதத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்றோம். பாருங்க, அது மட்டும் இல்ல, அடுத்தது 29வது வசனம் எரேமியா 23:29 பார்த்தீங்கன்னா, என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கா? கண்மலையவே நொறுக்கிற சம்மட்டியா. பாருங்க, இதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு. பாருங்க, கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனி ரெண்டா பிரிஞ்சிருந்தது ஒரு வாரில். பாருங்க, இந்த பக்கம் இருக்க ஜனங்க இந்த பக்கம் வர முடியாது, இந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பக்கம் வர முடியாது. இதனால இந்த 2 பிரிவா பிரிஞ்சதுனால ஒரு சைடு இருக்கிறவங்க எல்லா செல்வ செழிப்பெல்லாம் ஒரு பக்கம் வந்துருச்சு, இன்னொரு பக்கம் பயங்கரமான தரித்திரம். ஒரு 1000-2000 பார்க்கறதே ரொம்ப கடினமான நாட்களா இருந்தது. அதனால என்ன பண்ணுவாங்க, இந்த செழிப்புள்ள பகுதி, செழிப்பில்லாத வறுமையில் இருக்கிற ஜனங்கள் இங்க பாலம் மாதிரி அமைச்சு பிரிட்ஜ் மாதிரி எல்லாம் ஏதேதோ போட்டு இங்கிருந்து இந்த பக்கம் தாவரக்கெல்லாம் ட்ரை பண்ணி நிறைய மோசமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அதையெல்லாம் வீடியோ எடுத்து அங்க ஒரு மியூசியம் மாதிரி வச்சிருக்காங்க.
இந்த கிழக்கு ஜெர்மனிக்கும் மேற்கு ஜெர்மனிக்கும் நடுவுல ஒரு பெரிய வால் ஒண்ண கட்டிட்டாங்க. ஒரு பெரிய தடுப்பு சுவரை. யாரும் இங்கிருந்து இங்க போகக்கூடாது, இங்கிருந்து இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய தடுப்பு சுவரை கட்டிட்டாங்க. அந்த தடுப்பு சுவருக்கு பேரு பெர்லின் வால் அப்படின்னு சொல்லி ஒரு சுவரையே எழுப்பிட்டாங்க, யாரும் வர முடியாம. போய் இந்த பக்கம் மாறி போனவங்களாம் பெரிய ஆபத்துகளெல்லாம் சந்திச்சிருக்காங்க. அதெல்லாம் மியூசியத்துல இன்னைக்கும் வச்சிருக்காங்களாம் பாருங்க. அப்போ என்னாச்சு, இந்த தடுப்பு சுவர் ஒரு டைம் ஃப்ரீடம் டிக்ளேர் பண்ணிட்டாங்க, சுதந்திரம் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. 2 சைடு இருக்கிறவங்க 2 பக்கம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாட்டுக்கு சுதந்திரத்தை அறிவிச்சிட்டாங்க. அறிவித்ததுக்கு அப்புறம் இவங்க போய்க்க முடியல. எதனால போய்க்க முடியல? அந்த பெர்லின் வால், அந்த தடுப்பு சுவரானது தடுத்து நிக்குது, 2 பக்கமும் போக முடியாம. அப்ப ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, பெரிய பெரிய கடப்பாறை, மண்வெட்டி, சுத்தியில எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த சுவரை ஒடான்னு இரவு பகலா உட்காந்து உடைக்க ஆரம்பிச்சாங்க. உடைச்சு ஒரு நாள் தகர்த்துட்டாங்க பாருங்க. தகர்த்து ஈஸியா இங்க உள்ள ஜனங்கள் இங்க வரவும், இங்க உள்ள ஜனங்கள் இங்க வரவும், அப்படி அந்த தடுப்பு சுவர் போனதுக்கு அப்புறம் ஜனங்க ஈஸியா மூவ் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க. அந்த மாதிரி தான் கர்த்தருடைய வார்த்தைய ஒரு பிரச்சனை ஒரு மதிச்சுவரை போல இருக்கும் பொழுது அது தரைமட்டம் ஆகிற வரைக்கும், அந்த பிரச்சனை ஒன்றுமில்லாமல் போகிற வரைக்கும், இயேசு என் பரிகாரி, என் தேவன் என்னுடைய குறைவை எல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்படும் வரை, நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ளும் வரை கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் உண்மையாய் சொல்ல வேண்டும். அதுக்குதான் இந்த உதாரணம் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லணுமோ, வார்த்தை உள்ளவன் உண்மையாய் சொல்ல வேண்டும். ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும் வசனம் சொல்றதுல பாருங்க. எதனால? வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும். எப்படி அந்த பெர்லின் வாளை எல்லாம் போய் உடைச்சு அதை தகர்த்து ஒன்றுமில்லாமல் தரைமட்டம் ஆக்குனாங்களோ, அந்த மாதிரி நம்மளுடைய பிரச்சனைகளும் வியாதிகளும் கஷ்டங்களும் சண்டைகளும் குழப்பங்களும் ஒன்றுமில்லாமல் தரைமட்டம் ஆகிற வரைக்கும் நம்ம வார்த்தையை வச்சு பிரச்சனைகளை நொறுக்கணும் பாருங்க. அதுதான் வார்த்தை எப்படி இருக்கா, கண்மலையை நொறுக்கும் சம்மட்டின்னு கர்த்தர் சொல்றாரு பாருங்க. கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரே சொல்றாரு, என்னுடைய வார்த்தை அது கண்மலையை நொறுக்கும் சம்மட்டி. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நீங்க தொடர்ந்து வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அந்த பிரச்சனை ஒன்றுமில்லாமல் போகும் பாருங்க. இன்னைக்கு எங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு தயவு எனக்கு உண்டாக வேண்டி இருந்தது. காலையில எழுந்ததுல இருந்து கொஞ்சம் சோர்வாதான் இருந்தேன். அந்த சோர்வுல இருந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் வார்த்தைகளை சொல்லி ஜெபிச்சு அந்த சூழ்நிலையை மேற்கொள்ள வேண்டி இருந்தது பாருங்க. சாயங்காலம் பார்த்தா நான் எதிர்பார்த்த தயவு எனக்கு கிடைத்தது. பிரியமானவர்களே, நான் எந்த காரியத்தை குறிச்சு பயந்துட்டு இருந்தேனோ ஆண்டவர் அந்த காரியத்துல எனக்கு ஒரு தயவை உண்டு பண்ணினார். கர்த்தர் அவ்வளவு நல்லவர் பாருங்க. அவர் தயவுள்ளவர், இரக்கம் உள்ளவர். அவர் வார்த்தையில் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் மனம் மாற மாட்டார். அவர் வார்த்தையை கொடுத்துட்டாருன்னா அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றியே தீருவார். எதனால நம்ம அந்த பாவ அறிக்கை இல்ல விசுவாச அறிக்கையை நம்ம சொல்லணும். ஏன்னா பாவங்களை அவர் மன்னிச்சு நம்மளை கழுவி சுத்திகரிச்சுட்டாரு. உட்கார்ந்து பாவத்தை திரும்ப பாவத்தை குறித்தே பேசிட்டு இருக்கிறது நம்மளோட வேலை இல்லை. பாவம் எல்லாம் ஒரு எல்கேஜி ப்ரீகேஜி லெவல்னா அதை கடந்து நம்ம இப்பெல்லாம் பெரிய ஹையர் ஸ்டடீஸ்க்கு மேல வந்துட்டோம் பாருங்க. அவரோடு கூட உன்னதத்துல அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். நான் இயேசுவோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். அவரோடு கூட பேசி கொண்டு இருக்கிறேன். அவர் எனக்குள்ளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவர் எனக்குள்ளாக இருக்கும்போது நான் எப்படி பாவம் பண்ண முடியும்? பாவத்தை குறித்து நான் நினைத்து கொண்டிருக்க முடியுமா? பேசி கொண்டிருக்க முடியுமா? பிரியமானவர்கள், இதை நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும் பாருங்க. கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம யாரு? நம்ம யாருடைய பிள்ளைகள்? யார் நமக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும் பாருங்க. பாவத்தையும் அக்கிரமத்தையும் தேவையில்லாத குப்பை மேட்டர்களை உட்காந்து குப்பையவே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா நோண்டி குப்பையை தோண்ட நாத்தம் வரும் பாருங்க. அப்ப குப்பைகளை விட்டு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை பேச வேண்டும். வார்த்தை என்ன சொல்லுகிறதுன்னு நாம் உன்னதத்துல அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப குப்பை மேட்டரெல்லாம் உட்கார்ந்து நம்ம பேசிட்டு இருக்க கூடாது. நாம் அவருடைய பிள்ளைகள், நாம் அவருடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களா இருக்கிறோம். பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம் பாருங்க. அப்ப உலகத்தின் காரியங்களும் உலகத்தின் பிரச்சனைகளும் உலகத்தின் எக்கானமியும் நம்மளை நிச்சயமா பாதிக்கவே பாதிக்காது பாருங்க. எனக்கு ஆவியானவர் பேச எனக்குள்ள உற்சாகம் வருது. என்னுடைய ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஆண்டவர் என்னோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார்.
கர்த்தர் எவ்வளவு நல்லவன் பாருங்க. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப சொல்லும் போது கர்த்தரை மாற்றுவதற்காக அல்ல, நான் மாறிக்கொண்டிருக்கிறேன். வார்த்தையை நான் திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல எனக்குள்ள விசுவாசம் பெருக்கெடுத்து ஓடுகிறது, எனக்குள்ள விசுவாசம் அதிகரிக்கிறது. அதனாலதான் திரும்ப திரும்ப வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க, இருதயத்துல விசுவாசித்து வாய்னால அறிக்கை பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம் பாருங்க. அப்ப வார்த்தை கர்த்தரை மாற்றுவதற்காக அல்ல, நம்மளை மாற்றுவதற்காக. அடுத்தது இன்னொன்னு, கர்த்தருடைய இதெல்லாம் முக்கியமானது, நீங்க எழுதி வச்சுக்கோங்க. கர்த்தருடைய வார்த்தை அவரை மாற்றுவதற்காக அல்ல, நான் மாறுவதற்காக. அடுத்தது இன்னொரு முக்கியமான காரியம், அந்த அறிக்கையினால என்ன நடக்குது அப்படின்னா, அறிக்கைனா தேவனுடைய வார்த்தையை வாயினால திரும்ப திரும்ப நம்ம சொல்றதுனால தேவனுடைய வல்லமையை கட்டவிழ்க்கிறது. கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுது? தேவனுடைய வல்லமையை கட்டவிழ்க்கிறது. அடுத்தது, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால நாம் பிழைக்கிறோம் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை சொல்றதுனாலதான் இப்படிப்பட்ட அதிசயம் அற்புதங்கள்லாம் நடக்குது. நம்ம எண்ணங்கள் மாறுகிறது, எல்லா நெகட்டிவான எண்ணங்களும் போகுது. ஏன்னா வசனத்தை நம்ம சொல்ல சொல்ல, வாயில வசனம் வர வர நம்மளுடைய பேச்சுகள் மாறுகிறது, விசுவாச வார்த்தைகளை பேசுகிறோம். அதனாலதான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க. அப்ப நான் 10 தடவை சொல்றதுனால அவர் மாறுறதில்ல, அவர் மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவதன் மூலமாக நான் மாறுகிறேன், என்னுடைய எண்ணங்கள் மாறுகிறது, என்னுடைய விசுவாசம் அதிகரிக்கிறது, தேவனுடைய வல்லமை கட்டவிழ்க்கப்படுகிறது. நெட் ரிசல்ட் என்ன? நம்ம எந்த காரியத்துக்கு ஜெபிக்கிறோமோ, எதற்காக வசனம் கொடுக்கப்பட்டதோ, எதற்காக வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டதோ, அந்த பிரச்சனை, அந்த வியாதி நீங்கி ஒன்றுமில்லாமல் நம்ம பரிபூர்ணர்களாகிறோம். பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு அற்புதமான சப்ஜெக்ட்னு பாருங்க. இன்னும் தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு இந்த வார்த்தைகளை நாம் தியானிப்போம். கர்த்தருடைய வார்த்தை கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியா இருக்கிறதுனால அவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்களை எடுத்து சோர்வுகள் வரும்போது கர்த்தருடைய வார்த்தையை திரும்பவுமாக சொல்லுங்கள். வெற்றி கிடைக்கிற வரைக்கும் சொல்லணும் பாருங்க. ஒரு நாள் சொல்லிட்ட, 2 நாள் சொல்லிட்ட, என்ன 1 வாரம் சொல்லிட்ட, ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறாரு. இல்ல, வெற்றி கிடைக்கிற வரைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை பண்ணுவோம், சந்தோஷமா இருப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி நம்மள அவரோடு கூட உட்கார வைத்து நம்மளை அப்படியே சந்தோஷப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நல்லவர். பிரியமானவர்களே, அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.